ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்றிரவு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு எமர்ஜென்சி வந்த காரணத்தினால நான் இமீடியட்டாக அந்த வீடியோவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ஒரே நாளில் 130 ரூபாய் அதிகரித்து 9535 ரூபான்னு ஒரு ஆல் டைம் ஹை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 9470 ரூபாய் இருந்துச்சு. அது வந்து பழைய ஆல் டைம் ஹை அந்த டார்கெட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு அதுலேருந்து மூவ் ஆகி 9535க்கு போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அதுலேருந்தும் வந்து ஜம்ப் ஆகி இன்னும் மேலே போறதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. மேலே போறதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அண்ட் இன்றைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆகஸ்டோட மந்த் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே ரேட்டு மாறாது. நாளைக்கும் வந்து ரேட்டு மாறாது. இன்னைக்கு இருக்கிற ரேட்டு தான் இன்னைக்கு மதியானத்துக்கு மேலேயும் இருக்கும். நாளைக்கும் அப்படி தான் இருக்கும். அதோட செப்டம்பர் 1ல தான் வந்து ரேட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ செப்டம்பர் 1ல வந்து ரேட் எப்படி செப்டம்பர் மந்த் எப்படி ரேட் இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஃபெட் ரேட் கட் வந்து செப்டம்பர் மிட் வீக்கில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்கிறது அது செப்டம்பரில் வந்து ரேட் கட் மிட் வீக்கில் வந்து ரேட் கட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டோட ரேட்டில் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வருகிற நாட்களில் நம்மளுடைய நாட்டில் ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஜிஎஸ்டிலாம் வந்து மாற்றிட்டு 5%ன்ற மாதிரி ஒரு மினிமம் சார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னுடைய கணிப்பு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ்ன்றது 5% போட்டிருக்காங்க. ஆனால் கோல்டு வந்து இப்போதைக்கு 3% இருக்குது. ஒருவேளை இது மினிமம்னு கன்சிடர் பண்ணி கோல்டை திரும்ப 5% கொண்டு வந்தாங்கன்னா ஸோ கோல்டுடைய 5% ஜிஎஸ்டி ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க ஜிஎஸ்டி விட அதிகமாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் வே கோல்டு வந்து நம்ம கொள்முதல் பண்ணுறதுக்கான ரேட் வந்து வாங்குறதுக்கான ரேட் வந்து அதிகமாகும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த ஒரு சில விஷயங்கள் அந்த கோல்டு வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா ஒரு சில விஷயங்கள்ன்றது என்ன சொல்றேன்னா, ஒரு சில ஐட்டம்களுக்கு விதிமுறைகள் இருக்கு. ஸோ, அதில வந்து இந்த கோல்டு டேக் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஒரு வேளை வந்து நம்ம அந்த ஜிஎஸ்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. அவங்க எப்படி அத கொண்டு வராங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ, இன்றைக்கான தங்கம் விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு விலையான ரூ. 9535 அகைன் வந்து ஒரு கிராமுக்கு ரூ. 25 முதல் ரூ. 70 வரை இன்றைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி செப்டம்பர் 1 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு அன்னைக்கு early morning நான் போடுற வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். அதோடு கூட நம்மளுடைய கோல்டு ப்ரிடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.